Okay, good morning. So we'll solve some of the problem from 2021 question paper. கொஞ்சம் problem already we have solved the day before yesterday. So let us go to the problems. Okay. In the problem வந்து again from the mensuration. Okay, from the mensuration. Problem read the statement a hemispherical tank அப்ப இது related to hemispherical தமிழ்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி ஓகே so given dimension 3 dimension model is half hemispherical tank and they have given the data of radius to this hemispherical tank. Okay, radius to so only r they have given. So r value is 1.75, that is in meter. This is one data. அதோடைய குழாயின் வந்து அதோட ஆரம் they have given. ஆரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டேட்டா. செகண்ட் டேட்டா ஒன் கண்டிஷன் இஸ் தேர். என்ன கண்டிஷன்னா அந்த மொத்த அரைக்கோளமும் மொத்த தொட்டி ஃபுல்லாவே வாட்டர் இருக்குது. இட் ஹாஸ் ஃபில்டு கம்ப்ளீட்லி வித் வாட்டர். ஓகே, இட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். அதான் இந்த அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் எடுக்கலாம்னா the volume of the hemispherical tank equal to the volume of the water. சரியா? இது ஒரு கன்க்ளூஷன். கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா it is connected with a pipe. ஒரு பைப்ல it has been connected which empties the tank at a rate of 7 liter per second. Okay, 7 liter per second. ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் வந்து வெளியேற்றும் அந்த பைப். அப்படின்னா மொத்த தொட்டில உள்ள தண்ணியை வெளியேற்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இப்ப நமக்கு மொத்த தொட்டியோடைய எவ்வளவு லிட்டர் இருக்குன்னு தெரியணும். அப்ப லிட்டர் இருக்குன்னு தெரியணும்னா நமக்கு வால்யூம் கண்டுபிடிச்சீங்கன்னா வால்யூம் வந்து இட் வில் பி இன் த மீட்டர் கியூப், அதாவது அதோட டைமென்ஷன் மீட்டர் கியூப். பட் எனக்கு வால்யூம் வந்து லிட்டர்ல வேணும். லிட்டர்ல வேணும் அப்படின்னா நமக்கு இந்த ரிலேஷன் தெரியும். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். சரியா? இப்போ 1000. ஸோ நவ் ஃபைண்ட் அவுட் த வால்யூம். ஸோ இதுல வால்யூம் கண்டுபிடிக்க அப்போ உனக்கு ஃபார்முலா யூ மஸ்ட் நோ. V ஈக்குவல் டு volume of the hemispherical tank that is equal to 2/3 into pi r cube. Okay, volume na pi r cube. So இப்போ data வேணா you fill the datas. So 2/3 into 22/7 into 1.75 into 1.75 into 1.75. இப்போ இது ஃபுல்லா கடந்து மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ண பதிலாக கொஞ்சம் ஷார்ட் ட்ரிப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் டு ஈஸியாக கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணுறது. எப்படின்னா 2/3 எப்படி வச்சுக்கோ, 2/3 அண்ட் 22/7. ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் என்ன பண்றேன், 1.75 வந்து 1.75 ஐ எம் கோயிங் டு ரைட் 175/100 எழுதுறேன். எழுதலாம் தானே? மேல 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறதுனால மேலையும் கீழே 100ஆல மல்டிப்ளை பண்ணா 175/100 வரும். ஸோ ஹியர் ஐ எம் ரைட்டிங் 175/100. மற்றதெல்லாம் நான் அதே மாதிரி தான் எழுத போறேன். மற்றதெல்லாம் சேம் இன்டு 1.75 இன்டு 1.75. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த 7ஐயும் 175 இதா கேன்சல் ஆமான்னு பாரு. ஸோ 14 அண்ட் நான் 335 735. ஓகே, ஸோ 7. அப்புறம் திஸ் 25 100 போட்டுடலாம். ஸோ இது 4. இந்த 4ம் 22 அடிச்சேன்னா 11 and 2. இந்த 2வும் கேன்சல் ஆகி. ஸோ ஃபைனலி யூ வில் கெட் திஸ் ஈக்குவல் டு 11/3 into 1.75 into 1.75. Now you have to multiply 1.75 anyhow. So 1.75 1.7 multiply பண்ணீங்கன்னா that is equal to 11/3
3 into, you will get around 3.0625. இது 11 கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா again you will get 33.6875 கிடைக்கும். இதை 3 ஆல டிவைட் பண்ணா you will get 11.22916 in meter cubeல இருக்கும். ஸோ வால்யூம் இங்கே கிடைச்சாச்சு. இனி இந்த வால்யூமை லிட்டரா கன்வெர்ட் பண்ணும். அப்போ லிட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது இதை மல்டிப்ளை பண்ணா லிட்டர் ஆயிரும். சரியா? அப்போ 11,229 லிட்டர்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ லிட்டர் தண்ணி அதில் இருக்கு. கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் போகும். இப்போ 7 லிட்டர் போகும், அப்படிதானே? இப்போ மொத்த லிட்டரையும் எத்தனை செகண்ட்ல வெளியே போகும்? அப்போ 11,229 divided by 7 போட்டா you will get 1604 செகண்ட் கிடைக்கும். ஓகே. நான் இந்த செகண்ட்ல இருந்து நமக்கு we have to என்ன கன்வெர்ட் பண்ணனா நிமிடத்தை கன்வெர்ட் பண்ணோம். அதாவது மினிட் கன்வெர்ட் பண்ணா இந்த 160, அதாவது மேல பாத்துக்கோ 1604 divided by 60. So இப்படி இத மட்டும் பண்ணா we will get 26.733 we will get. So approximately it is 27. So இப்போ ஆப்ஷனை பாருங்க 26 இருக்குது, 27 இருக்குது. So but which is close related to the value, that is option A. Okay, so answer is A. 1. Then next question. இது again ஒரு HCF questions தான். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதே மாதிரி 2024-22 பேப்பர்லயும் HCF வந்து பாலினாமியல் வச்சு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் வந்து 2 கொஸ்டின் பாலினாமியல் வச்சு HCF-உம் இல்லை LCM-உம் கேட்பாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கோ. ஒன்று வந்து x² y plus xy square. Another one is x² plus xy. இப்போ HCFனா highest common factor. அப்ப 2 பாலினாமியல் இருக்குது ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனும் எது காமனா வெளியே எடுக்கலான்னு பாரு. அது காமன் ஃபேக்டர் ரெண்டுலயும் இருந்து. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இங்க இருந்து யூ கேன் டேக் எக்ஸ் அவுட். சரியா? இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் எடுத்துக்கலாம், இங்கேயும் எக்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப இங்க நான் எக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா இந்த ரிமைனிங் ஈக்குவேஷன் எப்படி வரும்? திஸ் ரிமைனிங் ஈக்குவேஷன் வந்து you will get ஒரு x வெளியே வந்ததுனால இது xy பிளஸ் இதுல இருந்து ஒரு x வெளியே வந்ததுனால y ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அடுத்த ஈக்குவேஷன்ல ஒரு x வெளியே வந்ததுனா இதுல x இருக்கும். சோ பிளஸ் இந்த ஒரு x வெளியே வந்ததுனால இதுல y இருக்கும். இப்போ இதுல ஏதாவது டேர்ம் வெளியே எடுக்க முடியுமான்னு பாரு. இப்போ இதுல டேர்ம் எடுக்கணும்னா இப்போ இதுல இப்போ இது புரியாம யாருக்காவது எப்படி எடுக்கிறது தெரியாத ஸ்டக் ஆயிருந்தீங்கன்னா யூ கம் டு தி ஆப்ஷன். ஆப்ஷன்ல வந்து x பிளஸ் y இருக்குது. இப்போ ஆனா எக்ஸ் ஒரு டேர்ம் நம்ம வெளியே எடுத்தாச்சு ரெண்டுக்கும். இப்போ அந்த டேர்ம் எங்கெல்லாம் இருக்குது? ஏல இல்ல, பில இருக்குது, எக்ஸ் இருக்குது, அதாவது சிலையும் எக்ஸ் இருக்குது. இப்போ ஏயும் டியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பியும் சியும் வச்சுக்கோ. அப்ப நீ யோசிக்கலாம் இதுல நான் ஒய் எடுக்கலாமான்னு. அப்ப நீ இதுல நான் ஒய் எடுத்தேன் அப்படின்னா இந்த எனக்கு ஒய் எடுத்தா எக்ஸ் பிளஸ் ஒய்னு கிடைக்கும். இதுல நான் ஒய் எடுத்தா சும்மா எடுத்து பார்க்கறேன். ஒய் எடுத்தா இங்க எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் கிடைக்கும். ஆனா இங்க நான் ஒய் எடுத்தா ஒய் காமன் இல்ல. ஏன்னா ஒய் இதுல 1 வந்துரும், இதுல எக்ஸ் பை ஒய்னு வரும். ஸோ ஒய் கேனாட் பி டேக்கன் அவுட். அட் தி சேம் டைம் இந்த ஒய் வெளியே எடுக்கிறனால எனக்கு இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிதானே இருக்க போகுது. அதாவது ஐ எம் நாட் டிவைடிங். அப்போ ஒரு க்ளூ உனக்கு கிடைக்கும். ரெண்டு இதுலயும் நான் ஏதோ ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய்யை தூக்குனா எனக்கு ரெண்டுலயும் எக்ஸ் பிளஸ் ஒய் காமன் இருக்கு. அப்போ சரி நான் அந்த ஆப்ஷனை விட்டுருவேன், இது வாய்ப்பு இல்லைன்னு. ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் த தேர்ட் ஆப்ஷன். எது? எக்ஸ் பிளஸ் ஒய். ஒய் பதிலா எக்ஸ் பிளஸ் ஒய் எடுக்கிறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் எடுத்தேன் அப்படின்னா இதுல நான் எக்ஸ் பிளஸ் ஒய் எடுத்தேன்னா சரி இந்த இடத்துல வந்து எனக்கு 1 வந்துடும். ஏன்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் வெளியே போட்டுருந்தேன், இதுல 1 வந்துடும். ஓகே, இன்னும் இந்த எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ல எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய்யை வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். எடுத்தேன்னா என்ன வரணும்? இங்க எனக்கு ஒய் வரும். ஓகே, ஏன்னா ஏற்கனவே இங்க எடுத்துக்க பாரு. இந்த பி ஆப்ஷன் செக் பண்ணும்போது ஒய் எடுக்கும் போது எக்ஸ் பிளஸ் ஒய் கிடைக்கும்.
ஸோ இதுக்கு மேல நம்ம காமன் ஃபேக்டர் ஒன்று எடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் என்னது? HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, இதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் எகெயின் பாலினாமியல். இங்க வந்து இதுல எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம்க்கும் எல்சிஎம் அதே மாதிரி தான் ப்ரொசீட் பண்ண வேண்டியிருக்கும். எப்பெல்லாம் ஒரு பாலினாமியல்ல வந்து இந்த எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 4 வருதோ அதெல்லாம், அதாவது எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 4 இப்படி வந்தாலோ இல்ல ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷனோட மைனஸ் வந்து அப்படின்னா தென் இட் ஷுட் பி இன் த ஃபார்மட் a பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்னும் நம்ம பிரிக்கலாம். எப்படி? a பிளஸ் b a மைனஸ் b இன்டு a மைனஸ் b கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த கான்செப்டோட இதை அப்ரோச் பண்ணோம். அப்ப என்னது? இப்ப வந்து நான் தனியா எழுதேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஒரு ஈக்குவேஷன். இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 ஒரு ஈக்குவேஷன். இந்த எக்ஸ் பவர் 4 நான் எப்படி எழுதலாம்னா இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அதாவது அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி பார்த்தாலும் இதுதான் கிடைக்கும். அப்ப இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர். இப்ப a பிளஸ் b a மைனஸ் b போடும்போது இன்னும் இதை எப்படி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் a பிளஸ் b எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் a பிளஸ் b a மைனஸ் b. ஓகே, அப்புறம் இன்னும் இதை ஷார்ட் பண்ணலாம். இதுல எதை ஷார்ட் பண்ணலாம்? எது எந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இதுல இருக்கு. அப்ப நான் அடுத்த இதுல வரும்போது அடுத்த இதுல கொண்டு வரும்போது இதுல நான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படி வச்சிருவேன். இதை பிரிச்சிருவேன். எக்ஸ் பிளஸ் 1 a பிளஸ் b a மைனஸ் b எக்ஸ் மைனஸ் 1. இது இப்ப இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கு என்ன வரும்? இது வந்து ஏதாவது இதுல இருக்கான்னு பாரு. a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இருக்குது. a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இது என்ன எதுக்குள்ள ஃபார்முலா? a மைனஸ் b இந்த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ a வந்து x. ஸோ x மைனஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயர்ல இருக்குது. இதை என்ன நான் எப்படி ஷார்ட் பண்ணிக்கலாம்னா x மைனஸ் 1 x மைனஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைன்ல இருந்து நீ காமன் இதெல்லாம் எடுக்கணும். காமன் மல்டிப்ளை தான் இதெல்லாம் எடுக்க முடியும்னு பாரு. இதுல இருந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 1 நான் தூக்கலாம். ஓகே, ஒரு எக்ஸ் மைனஸ் 1 நாங்க எடுத்தேன் அப்படின்னா எடுக்கலாம். இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் 1 வெளியே போயிடும். ஓகே, இதுல ஒரு எக்ஸ் மைனஸ். இப்போ ரிமைனிங் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கிடைக்கும், எக்ஸ் பிளஸ் 1 கிடைக்கும், இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கும். எல்சிஎம் போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்னவா இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயர் வரும். கரெக்டா? ஸோ பாரு ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த ஒன்று, எக்ஸ் பிளஸ் 1 இது, தென் எக்ஸ் மைனஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் எல்சிஎம் போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். எடுக்கிற எல்லா ஃபேக்டர் காமன் ஃபேக்டரையும் மீதி வர்ற ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இந்த போர்டு மாஸ் பேஸ்டு. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ளது. வெரி சிம்பிள் தான். அதாவது போர்டு மாஸ் MAS போர்டு மாஸ் பிராக்கெட்ஸ், திஸ் இஸ் கால்டு ஆஃப். இதோட சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். அப்புறம் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ இப்போ இதை ரீரைட் பண்ணிக்கிறோம் சிம்பிளிஃபிகேஷனுக்கு. என்ன கொடுத்துருக்க வேல்யூவை எப்படி ரீரைட் பண்ணுறோன்னா 5 1/2 plus 3/4 into 8/9. இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணதுக்கு 10 11/2 plus 3/4 into 8/9. ஸோ ஏதாவது பாசிபிலிட்டி டு ஸ்ட்ரைக் அவுட். இது ஒரு 4, இது 2, ஒரு 3, 3 9. ஸோ ஃபைனலி ஐ வில் கெட் 11/2 plus 2/3.
இப்போ இதை நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா LCM is 6. So the LCM 6 means 33 plus 4. So 37 by 6. So 37 by 6 என்ன எப்படி ஷார்ட் பண்ணலாம்? 6 36 1 by 6. So எங்க இருக்குது 6 1 by 6 ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் இதுவும் again simplification. இப்போ இதுல வந்து again we can read it. First நாம பார்த்த மாதிரி முதல்ல division பண்ணணும், அப்புறம் multiplication. Okay, you rewrite this one. 4 by 3 plus 3 by 2 minus இப்போ இதை வந்து எப்படி இதை எழுதுனா 5 by 3 whole divided by 30 by 12. அப்போ இது எப்படி மாறும்? 5 by 3 into 12 by 30 ன்னு மாறும். ஓகே, ஸோ அது வெரி கேர்ஃபுல். 5 by 3 into 12 by 30. Then again minus 12 by 9 into minus 27 by 16. இப்போ இதெல்லாம் பாசிபிலிட்டி டு ஸ்ட்ரைக் அவுட்னு பாருங்க. இந்த ஒரு 3 4 3 12 1 5 6 5 30 2 4 3 2 6 இது 1 1 minus 3 and நாங்கள் 16 3 நாங்கள் 12. So finally you will get 4 by 3 plus 3 by 2 minus 2 by 3. இந்த மைனஸும் இந்த மைனஸ் 3 சேர்ந்து plus 9 ஆயிரும். 3 into 3, so 9 by 4. இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். இப்போ 12 எல்சிஎம் எடுத்தா மீதி பூரா இது பண்ணு. ஸோ 16 plus 18 plus minus 8 plus 27. கரெக்டா? செக் பண்ணுங்க. 27. So இதை சால்வ் பண்ணீங்கன்னா you will get 53 by 12. So option is A. So that's all.